அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். வெந்தயம் ஜீரகம் வறுபட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். கடுகு வெந்தயம் நல்லா புரிஞ்சிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கிடுவோம். 2 நிமிஷத்துக்கு வெங்காயமும் பூண்டும் வேகட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தப்பொடி, 2 ஸ்பூன் தனியா பவுட்ரு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிடுவோம். 2 சில் தேங்காய் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம திரிச்சு வச்சுருந்தா வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Subscribe to see more videos.